ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினி தேனியை கடிக்க விட்டு தன்னோட புருஷனோட முகத்தை ரொம்ப கோரமாக மாற்றிருப்பா. அதனால ஊர் மக்கள் எல்லாமே அவனோட முகத்தை பார்த்து பயப்படுறாங்க. அப்படியே வீட்டுக்குமே வந்துடுறான், தலையை குனிஞ்சபடியே போயிட்டுருக்கான். அம்மாவுக்கும் ஒன்றும் புரியல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் வலி வேற, இன்னொரு பக்கத்தோட முகம் அசிங்கமாயிடுச்சு அப்படிங்கிற கோவம் வேற. அதனால அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு உடச்சிட்டு ஒரு இடத்துல உட்காந்து ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினி ரூமுக்கு வெளியில் அவள் வாசலில் உட்காந்துருக்கா, சொல்லிக்கிட்டு இருக்கா, உங்களோட நிலைமை இப்போ என்னங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. உங்களோட இந்த முகத்தை பார்த்துட்டு ஊர் மக்கள் எல்லாரும் பயந்து போனாங்கல்ல, அப்போ நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்களா? இதே மாதிரியே தான் நீங்கள் என்னோட முகத்தை சிதிச்சதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் என்னோட முகத்தை பார்த்து பயந்தாங்க. அதுவும் ஒரு முறை இல்லை, பல முறை. எனக்கு தெரியும் அந்த தேனிங்க உங்களை கொட்டும் போது உங்களுக்கு பயங்கரமாக வலிச்சிருக்கும்னு. இதே மாதிரியே தானே எனக்கும் வலிச்சிருக்கும் அன்னைக்கு நீங்கள் என்ன டைல்ஸால் என்னோட முகத்தில் அடிக்கும் போது. அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு வந்திருக்க இந்த காயம் இன்னும் 2-3 நாளில் சரியாயிடும். ஆனால் நீங்கள் எனக்கு ஏற்படுத்தின காயம் சரியாகவே ஆகாது, நிரந்தரமாக என்னோட முகம் இப்படியே தான் இருக்கும். அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ இவ்வளோ தூரம் இவன் பேசுகிறத பார்த்துட்டு அவளுக்கு என்ன கொடுமையை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த அவன் புரிஞ்சுப்பானா என்னங்கிறது தெரியல. அதே சமயம் அவள் அந்த டோருக்கு கீழே இருந்து ஒரு கர்ச்சீஃபை தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கா. நான் எப்படி இந்த ஸ்கார்ஃபை போட்டு என்னோட முகத்தை மறைச்சிக்கிட்டனோ அதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாளைக்கு உங்கள் மாஸ்கை போட்டு மறைச்சிக்கங்க. அப்படியே இல்லைனா இதோ இருக்குது மெடிசன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெடிசனை அந்த டோருக்கு கீழே விட்டு எறிஞ்சிட்டு இருக்கா. இந்த மெடிசனை நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் 2-3 நாளாக உங்களுக்கு கியூர் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நார்மலான வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறா. அந்த மெடிசனை எடுத்து வச்சுட்டு அவனுமே பார்த்துட்ருக்கான். ஸோ அவன் பண்ணதை அப்படியே திருப்பி பண்ணி அவன் என்ன தப்பு பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவும் பண்ணியிருக்கா. ஆனால் அது இந்த பயலுக்கு புரியுமா என்னங்கிறது தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு சாமி கிட்ட நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன்னா சாமி மேலே கோவப்பட்டா உங்களோட உதவி எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு போனா. ஆனால் இக்கட்டான நிலைமையில அவன் மாட்டிக்கிட்டு இருக்கும் போது அதே சாமி தான் வந்து ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ அதனால நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ மாமனாரும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு, நீ எதுக்காகம்மா அவனுக்கு அந்த மெடிசனை கொடுத்தா? அவனை அப்படியே விட்டுருக்க வேண்டியதானே, அப்போ தான் அவனுக்கு புத்தி வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. என்ன பேசிட்டு இருக்கீங்க மாமா, நான் இதெல்லாம் அவரை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணலை. இப்படிலாம் நான் அவர் பண்ணதை அவருக்கே திருப்பி செஞ்சேன் அப்படின்னா அப்போவாது அவர் என்னோட வலி வேதனையை புரிஞ்சுப்பாரு, அவர் பண்ண தப்ப அவர் உணர்வாரு அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. பரவாயில்ல, அப்போ புருஷனை மன்னிச்சிட்டான்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ மறுநாள் ஆயிடுது. காலங்காத்திலே அம்மாக்காரவங்க ரூம் டோரை தட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓமி, உனக்கு என்ன ஆச்சுப்பா? நேற்று நைட்லேருந்து நீ எதுவும் சாப்பிடவும் இல்லை குடிக்கவும் இல்லை, வெளியே வாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் கரெக்டாக அவனுமே கண்ணாடிலாம் போட்டுக்கிட்டு வெளியே வரான். மாசா அவனோட முகத்தில் இன்னுமே அந்த காயம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினியை முறைச்சி பார்த்துக்கிட்டு அவள் கொடுத்தா இல்லையா ஒரு மெடிசனை சரி பண்ணிக்க சொல்லி அதை அவன் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கீழே ஊற்றிக்கிட்டு இருக்கான். நீ உதவி செஞ்சு என்னை குணப்படுத்திக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி போயிட்டே இருக்கான். மாமனாரோ சொல்கிறாரு, பாத்தியா இவெல்லாம் திருந்த மாட்டான்னு சொன்னா கேட்குறியா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் புரியல. இந்த முகத்தோட கிளம்பி எங்கே போகிறாரு இவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. கார்லேயுமே வந்து உட்காந்துட்டான். ஹாஸ்பிட்டல் தானே போகணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவன் எந்த பதிலுமே சொல்லலை. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினியும் இந்த விஷயத்த வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்களும் கேட்டுவிட்டு அவன் இந்த நிலமையில வெளியே போயிருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக வேற ஏதோ அவன் பிளான் பண்ணுறான் உனக்கு எதிராக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாப்பா, அதுதான் எனக்கும் தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ இந்த பக்கம் திரும்பி யாரை பார்த்தாங்கன்னு தெரியல, நீயா அப்படின்னு சொல்லிட்டு மருமக கேட்டுட்டு இருக்கான். ஃபோனும் கட் ஆகிடுச்சு. என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் பதறா. பார்த்தா அந்த பக்கம் அந்த அடியால் தான் வந்திருக்கான். அவன் வந்த உடனே மருமக பிள்ளைய போட்டு அந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்கான். எதுக்காக அவரை அடிக்கிற, ப்ளீஸ் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பமும் கெஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் கேட்கவே மாட்டேங்கிறான். பயங்கரமாக போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி கால் பண்ணி பார்த்தோம் எடுக்கலை அப்படிங்கவுமே ரொம்ப பயப்படுறா. இப்போ திரும்பி பார்த்தா புருஷங்காரன் வந்து நின்றுட்டு இருக்கான். அவன் வந்து இவளை பார்த்துட்டு டக்குன்னு அவளோட கன்னத்தில் ஏதோ ஒரு ஸ்டாம்பை குத்திக்கிட்டு இருக்கான். அவன் குத்திட்டு எடுத்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அவளோட கன்னத்தில் இவன் டிவோர்ஸ்டுன்னு சொல்லிட்டு ஸ்டாம்பை குத்தி இருக்கான். ஸோ இதை நம்ம ஹீரோயினுமே போயிட்டு கண்ணாடியில் பார்க்குறா. அவளோட முகத்தில் டிவோர்ஸ்டுன்னு சொல்லிட்டு எழுதி இருக்கு. பர்ஃபெக்ட், இப்போ தான் நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ இவளும் கேட்குறா, போய் இந்த ஸ்டாம்பை என்னோட கன்னத்தில் குத்தி தான் நீங்கள் என்னை பழி வாங்கணும்னு நினச்சிங்களா? நான் உங்ககிட்ட இருந்து இன்னும் பெருசாக எதிர்பார்த்தேன், ஆனால் நான் நினச்ச அளவுக்கு நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னால் அப்போ இவனும் காரணம் இருக்குது, காரணம் இல்லாமல் உன்னோட கன்னத்தில் நான் அந்த ஸ்டாம்பை குத்தலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெடியாக டைவர்ஸ் பேப்பர் எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் சைனை போட சொல்லிக்கிட்டு இருக்கான். உன் கன்னத்தில் நான் என்ன ஸ்டாம்பை குத்துனனோ அதுதான் இப்போ நடக்க போகுது, உனக்கும் எனக்கும் டைவர்ஸ் ஆக போகுது, மரியாதையாக கையெழுத்தை போட்டு இங்கேருந்து கிளம்புடி அப்படிங்கிற மாதிரி சொன்னால் முடியாதுங்கிறா. நிஜமா போட மாட்டியா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியாதுன்னு சொல்றா. பக்காவா போட மாட்டியா அப்படின்னு கேட்டா உங்க மேல சத்தியமா நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா.
அப்படின்னா சரி இதை பார்த்ததுக்கப்புறம் முடிவு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிச்சிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த அடியால் மருமக பிள்ளையா அடித்து இந்த பக்கம் இழுத்துட்டு வந்து இங்கே போட்டுக்கிட்டு இருக்கான். உடனே மாமா அப்படின்னு ஓடிட்டு இருக்கான். ஆனால் அவனும் அடிபட்ட நிலமையில கூட எனக்கு எதுவும் ஆகலை மயிரான், என்னை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் வந்து இங்கே சைனை கேட்டுட்டு இருக்கான். அவன் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே அக்காகாரி வந்து தங்கச்சிக்காரியை வழக்கம் போல திட்டிக்கிட்டு இருக்கா. உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை, எங்களை நிம்மதியாகவே வாழ விட மாட்டியா? நான் தான் உன்னோட வாழ்க்கையை விட்டு போயிட்டேன்ல, என் புருஷன் கூட நான் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும் போது இன்னைக்கு உன் புருஷனால என் புருஷனுக்கு ஆபத்து வந்திருக்கு. அவங்க கூட தான் நீ வாழ மாட்டேன்னு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டல, அப்புறம் இந்த டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போடுறதுல உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அப்போ இந்த பக்கம் புருஷன் காரணம் வேணாம் மயிரா, அவள் சொல்கிறத நீ கேட்காத, நீ அந்த டைவர்ஸ் பேப்பரில் மட்டும் கையெழுத்து போட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் இந்த பக்கம் இவனோ நீ மட்டும் இப்போ சைனை போடலை அப்படின்னா அப்புறம் உன்னோட அன்பான மாமா அவன் இந்த உலகத்தை விட்டே போயிடுவான், அவனை நான் கொண்டுடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டே இருக்கான். ஓம்கார் உங்களை மாதிரி ஒரு மோசமானவனா நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி இவ ஒரு பக்கம் கத்திட்டு இருந்தா. அந்த பக்கம் அக்காகாரியோ போது நிறுத்திடி, ஒன்னால தான் பியூஸ் செத்து போனா, இப்போ என் புருஷனையும் கொல்ல பார்க்குறியா, மரியாதையா அதில் சைனை போடு அப்படிங்கிற மாதிரி சொன்னா. அவளும் சொல்றா, அக்கா நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா, எதுவும் ஆகாது மாமாக்கு, நான் எதுவும் ஆக விட மாட்டேன், நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு சொன்னா. அதாண்டி என் பிரச்சனை, நீ இருக்கிறதுனால தான் இவ்வளவும் நடக்குது, பேசாம செத்து தொலை, எல்லாமே முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாமல் தங்கச்சிக்காரியை பார்த்து இப்படி பேசிட்டு இருக்கா. அவ்வளோ ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருந்தா. இந்த பக்கம் இவனோ போது நிறுத்துங்க உங்க சண்டையை, எனக்கு தேவை இதில் சைன், அதை போடுறியா இல்லையா அப்படின்னு கேட்டா அவன் முடியாதுன்னு சொல்லிட்டு முறைச்சி பார்த்துட்டு இருக்கா. அப்போ இவனோ அடிக்க சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த ஆளும் போட்டு பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கான். இவனோ வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கான். அந்த பக்கம் அக்காகாரி வர சைனை போடுடி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ மொத்த கொடுமைகளையும் நினச்சி பார்த்துட்டு அவனை விட்டு விலகக்கூடாது, அவன் கூடவே இருந்து தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் நினச்சிட்டு இருந்தா. இப்போ இப்படி ஒரு சூழ்நிலையில் மாட்டிட்டு இருந்ததுனால போது நிறுத்துங்க நான் சைன் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திடுறா. அதுக்கப்புறம் அவனும் சைனை போடு அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பேப்பரை கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கான். அவளும் வந்து சைனை போட்டு கொடுத்துட்றா. அதுக்கப்புறம் அவனும் சொல்லிட்டு இருக்கான், இப்போ நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் எந்த உறவும் இல்லை, நம்ம மனப்பூர்வமா பிரிஞ்சிட்டோம் ஸ்வாகா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கான். அப்போ அவளோ டைவர்ஸ் பேப்பரை தூக்கி விட்டு எறிஞ்சிக்கிட்டு இதான உனக்கும் வேணும், இது எடுத்துக்கிட்டு அவரை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவனையுமே விட்டுறாங்க. இவனும் அந்த டைவர்ஸ் பேப்பரை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இவள் டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டிருப்பா. அதுக்குள்ளே இந்த அம்மா தன்னோட பையனுக்கு 2வது பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக. ஆனால் ஃபோட்டோவை மாற்றி அனுப்பிச்சிட்டாங்க போல். பொண்ணு ஃபோட்டோவுக்கு பதிலாக டான்ஸ் ஆடுற பொண்ணோட ஃபோட்டோ தான் கொடுத்து விட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு இந்த அம்மாவோ கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கு. நான் என் பையனுக்கு ரொம்ப அழகான குடும்ப குத்துவலக்காக இருக்கிற பொண்ணை கேட்டால் நீ என்ன ஆட்டக்காரியோட ஃபோட்டோ அனுப்பிச்சி வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டிட்டு அந்த ஃபோட்டோவை தூக்கி போட்டு போயிடுது. அதை இவளும் தூரத்துலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கா. அந்த ஃபோட்டோவை எடுத்தும் பார்த்துட்டு தான் இருக்கா. அப்போ பார்த்தா பின்னாடி ட்ரம்ஸ் அடிக்கிற சத்தம் கேட்குதுன்னு இவ பின்னாடி திரும்பி பார்க்குறா. புருஷங்காரன் தான் வீட்டுக்கு ட்ரம்ஸ் அடிக்கிறவங்களாம் வர சொல்லியிருக்காங்க. என்ன விஷயம்ப்பா அப்படின்னு கேட்டால் எல்லாம் நல்ல விஷயம்தாம்மா, எனக்கும் மயிராக்கும் டைவர்ஸ் ஆகிடுச்சுல, அதனால தான் அதை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இப்போ எனக்கும் இவளுக்கும் டைவர்ஸ் ஆகிடுச்சு, பட் கோர்ட்டு மூலியமாக அஃபிஷியலாக டைவர்ஸ் வாங்குறதுக்கு இன்னும் 3 நாள் இருக்குது. அந்த 3 நாள் வரைக்கும் இவளை எதுக்காக வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்டால் ஆமாப்பா இவளை இப்பயே துரத்தி விட்டுரு அப்படின்னு அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்கு. இல்லைம்மா இவளால் ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்குது அப்படின்னு அவனும் சொல்லிட்டு இருக்கான். என்ன காரியம்னு கேட்டால் அதை நான் வாயால் சொல்கிறத விட நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பொண்ணை வர சொல்லிட்டு இருக்கான். அந்த பொண்ணு அழகி போட்டியில் ஜெயிச்சவ போல, அவளை கூட்டிட்டு வந்துட்டு இவளை தான் நான் நெக்ஸ்ட் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்ட உடனே நம்ம மயூராக்கு பயங்கரமான ஷாக்கா இருக்கு. அம்மாவும் நானாவது உனக்கு ஒரு அழகான பொண்ணை தான் தேடிக்கிட்டு இருந்தேன், ஆனால் நீ ஒரு அழகியே கூட்டிட்டு வந்துட்டிய, இவளை உனக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கும் பிடிச்சிருக்குப்பா, தாராளமா இவளே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அப்ப இவனும் சொல்றான், ஆமாம்மா நான் இவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்புறம் மயூரா இவ தான் என்னோட வருங்கால மனைவி, பேர் தெரியாதுல்ல, ஐஸ்வர்யா இவ பேரு, அவளுக்கு ஹலோ சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பொண்ணு தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கு, சிரிச்சுக்கிட்டே இருக்கு வந்ததுலேருந்து. அப்போ இவனும் சொல்கிறான், இன்னும் 3 நாள் இவளை நான் ஏன் இங்கே தங்க வைக்கிறேன்னு கேட்டிங்கல்ல, அதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா இன்னும் 3 நாள் கழிச்சு எனக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது, அந்த கல்யாணத்துக்கான மொத்த ஏற்பாடையும் இவ தான் பண்ண போறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவளுக்கு அதை கேட்ட உடனே அதிர்ச்சியாக இருக்குது. ஆமாம் மயிரா நீ தான் அது எல்லாத்தையுமே பண்ணணும், எனக்கும் ஐஷுக்கும் நடக்க போகிற கல்யாணத்துக்கு ஹல்தி ஃபங்க்ஷனுக்கான மஞ்சளையும் நீ தான் ரெடி பண்ணுற, அப்புறம் மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கான மெஹந்தியும் நீ தான் ரெடி பண்ணுற, அதுவும் உன்னோட கையால். இதெல்லாம் விட ஹைலைட் என்ன தெரியுமா, எனக்கும் அவளுக்கும் நடக்க போகிற ஃபர்ஸ்ட் நைட்டுக்கான ஏற்பாடையும் நீயே தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திமிரா பேசிகிட்டு இருக்கான். அவ்வளோ மனசுக்குள்ள தப்பு பண்ணுற ஓம்கார், நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணுற, தப்புக்கு மேலே தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ இவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது அம்மாக்கார் என்னடா ஆனால் டைவர்ஸ் ஆன உடனே பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருச்சு, இவன் என்னடா ஆனால் பொண்ணை கையோட கூட்டிகிட்டு வந்துட்டு இன்னும் 3 நாள் கல்யாணம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுவும் அந்த ஏற்பாடை நம்ம ஹீரோயினியே பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கான். அவள் என்ன பண்ண போறா ஏது பண்ண போறான்னு தெரில, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.